வணக்கம். இன்றைக்கி வந்து ரொம்ப ஹெல்த்தியான பீட்ரூட் பொரியல்லாம் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து நான் 1/4 கிலோ பீட்ரூட் வந்து அது மேலே இருக்க தோலை சீவிட்டு சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இது கூடயே 3 பூண்டு வந்து தோல் நீக்காமல் அப்படியே நச்சுட்டு எடுத்து வச்சுருக்கேன். இது இருக்கட்டும். இது கூட பாதி தக்காளி, இது கூட வந்து 6-7 சின்ன வெங்காயம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ சமைக்கலாம். ஒரு கடாய் வச்சுக்கோங்க. கொஞ்சமாக ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்குங்க. ஆயில் நல்லா சூடாகட்டும். ஆயில் நல்லா சூடானது இது கூடவே கொஞ்சம் கடுகு. இப்போ கடுகு பொரிஞ்சதுமே இது கூட கொஞ்சம் உளுந்து, இது கூட ஒரு கொஞ்சம் கடலைப்பருப்பு. இப்போ இது நல்லா பொரியட்டும் எல்லாமே. இது பொரிஞ்சதுமே இது கூட நம்ம பூண்டு நச்சு வச்சுருக்கோம்ல, அதையும் சேர்த்துக்குங்க. அப்புறம் இது கூடவே வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட வந்து 2 கொத்தளவுக்கு கறிவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ இந்த வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்ருங்க. வெங்காயம் நல்லா வதங்கட்டும். இப்போ நல்லா வெங்காயம் வதங்கிடுச்சு. இது கூட தக்காளி வச்சுருக்கோம்ல, தக்காளியும் சேர்த்துக்கலாம். இப்போ தக்காளியை வதக்கி விடுங்க. தக்காளி நல்லா வதங்கட்டும். தக்காளி வந்து இப்போ நம்ம குழம்புலாம் செய்வோம்ல, அந்தளவுக்கு வதங்க வேணாம். ஒரு பாதி அளவுக்கு வதங்கினா போதும் பொரியலுக்கு. இப்போ வந்து பீட்ரூட் வச்சுருக்கோம்ல, அதை சேர்த்துக்கலாம். பீட்ரூட்டில் அதை நல்லா எண்ணெயிலே வதக்கி விடுங்க. நல்லா வதங்கட்டும். இப்போ பீட்ரூட் ஓரளவுக்கு கலர் மாறினதும் இப்போ இது கூட வந்து மசாலா சேர்த்துக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு. இதில் 1/2 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள், இது கூடவே கொஞ்சம் பெருங்காயத்தூள். இப்போ இந்த மசாலா கூட நல்லா கிண்டி விடுங்க இந்த பீட்ரூட்டை. இப்போ பீட்ரூட் வந்து நமக்கு தண்ணிலாம் சேர்க்க தேவையில்லை. அதில் இருக்க சூஸ்லேயே நமக்கு வந்து பீட்ரூட் நல்லா வெந்துடும். அதனால் தண்ணி எதுவும் சேர்க்க வேணாம். இப்போ மூடி வச்சுருங்க. ஒரு 6 நிமிஷம் 7 நிமிஷம் ஆனால் நல்லா வெந்துடும். ஸ்டவ்வை வந்து சிம்மில் வச்சிடணும். இப்போ ஒரு 6 நிமிஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நமக்கு பீட்ரூட் நல்லா வெந்திருக்கான்னு பார்க்க நீங்கள் ஒரு பீட்ரூட்டை எடுத்து நல்லா ஒரு பக்கம் நீங்கள் அமுக்கி பார்த்தீங்க அப்படின்னாவே நமக்கு தெரியும் பீட்ரூட் வெந்திருக்குது. நமக்கு பீட்ரூட் நல்லா வெந்துடுச்சு. பீட்ரூட் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இது கூட வந்து 2 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கலாம். துருவின தேங்காய் சேர்த்துக்குங்க. இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிடுங்க. சும்மா இப்போ கிளறி விடுங்க. அவ்வளோதாங்க. சூப்பரான பீட்ரூட் பொரியல் ரெடி ஆகிடுச்சு. இதே மெத்தடில் செஞ்சு பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.